ஹாய் எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. எப்படி எல்லாரும் இவ்வளோ ஞாபகம் வச்சு என் பர்த்டேக்கு இவ்வளோ மெசேஜஸ், இவ்வளோ அன்பு, அது வந்து நினச்சாலே ரொம்ப சந்தோஷமாக இருக்குது எனக்கு. அதாவது ஒரு வருஷமும் வந்து எனக்கு அன்பு கூடிக்கிட்டே போகிறது நினச்சி ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நிறைய பேர் எவ்வளோ போஸ்ட், எவ்வளோ மெசேஜஸ், ஃப்ரெண்ட்ஸ் வந்து மெசேஜஸில், வாட்ஸ்அப்பில், அதுக்கப்புறம் ஃபேஸ்புக்கில் கால் பண்ணிகிட்டே இருக்கீங்க, மெசேஜ் பண்ணுறீங்க, அதுக்கப்புறம் தொடர்ந்து போஸ்ட் போட்டுக்கிட்டே இருக்கீங்க. எல்லாருக்கும் தனியாக முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணிகிட்டே இருக்கேன். பட் எனக்கு ஆஃபீஸில் எனக்கு ஒரு 3 எபிசோட் ஷூட் இருக்குது. ஸோ தனியாக எல்லாருக்கும் ரிப்ளை பண்ண முடியல அப்படின்னா அவங்க எல்லாருக்கும் நான் சாரி கேட்டுக்கிறேன். நான் கட்டாயம் பண்ணிடுவேன், முடிச்சிடுவேன் வேலையை, அதெல்லாம் செஞ்சிருவேன் நான். ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. நான் வந்து பர்த்டே அவ்வளோ செலிப்ரேட் பண்ண மாட்டேன் பர்சனலி சொல்லணும் அப்படின்னா. ஏன்னா எப்பவுமே சம்மர் வெக்கேஷனில் வரும் ஸ்கூல் டைம்ஸில். ஸோ எல்லாரும் மறந்து போயிடுவாங்க என்னோட பர்த்டே. வீட்டில் கூட சம்டைம்ஸ் மறந்துடுவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அது நம்ம வந்து சீன்லாம் போடணும் நமக்கு பர்த்டே வருது அப்படின்னா. பட் அது கழுத வயசாக இன்னும் போயிட்டு இதெல்லாமா சொல்லிட்டு இருப்பீங்க அப்படின்ற மாதிரி விட்டுருவேன். ஆனா என்னோட வேலை, என்னோட ஒர்க் வந்து இவ்வளோ அன்பை வந்து எனக்கு சம்பாரிச்சு கொடுத்துருக்கு அப்படிங்கும் போது அதை கான்சென்ட்ரேட் பண்ணி ரொம்ப டெடிகேஷனோட இன்னும் நான் தொடர்ந்து இந்த ஜேர்னி வந்து நான் பண்ணிட்டே இருக்குன்னு ஆசைப்படுறேன். ஏன்னா அவ்வளோ அன்பு நீங்க என் மேல அப்படியே ஷவர் பண்ணிருக்கீங்க எல்லாருமே. ஞாபகம் வச்சு எவ்வளோ கவிதைகளையோ எப்படி யோசிச்சு அப்படி எழுதுறீங்கன்னு தெரியல. அதுவும் ஒருத்தர்லாம் பாத்தீங்கன்னா 1 மணி நேரத்துக்கு ஒரு வாட்டி வந்து அனுப்பிச்சிட்டே இருக்காரு ஃபேஸ்புக்ல, மெசஞ்சர்ல வந்து கவிதைகள்லாம் வந்துட்டே இருக்கு. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்காக உட்காந்து ஒருத்தவங்க இவ்வளோ அன்பா இதெல்லாம் பண்றாங்க அப்படின்னா, டோஷி இந்த மாதிரி விஷயங்கள், நல்ல விஷயங்கள் நீ தொடர்ந்து பண்ணணும் அப்படிங்கிற என்னோட ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நீங்க ஞாபகப்படுத்துறீங்க. ஸோ எக்ஸ்பெக்டேஷன்ஸ் வந்து குறைச்சி வச்சுப்பேன் நான் எப்பவுமே பர்த்டேக்கு. ஆனா இந்த வாட்டி வந்து வருஷம் நிறைய எதிர்பார்க்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி அந்த அன்பு அப்படியே தலைமையில தூக்கி வச்சுட்டுங்க. ஸோ தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே, ஒருத்தருக்கும் வந்து மிக்க மிக்க நன்றிகள். ஏன்னா இது கொஞ்சம் ஓவரா தான் இருக்கும், கொஞ்சம் டயலாக் கொஞ்சம் சென்டிமெண்டா ஃபீல் பண்ற மாதிரி தான் இருக்கும். பட் நிஜமாவே சொல்றேன், உங்களோட சப்போர்ட் கிடைக்க கிடைக்க அது தரக்கூட அந்த பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கு பாருங்க, அது வந்து வேற லெவல். பாருங்க ஷூட்டுக்கு டைம் ஆச்சு, தட்டிட்டாங்க, நான் போயிட்டு வரேன். ஓகே, ஸோ எனக்கு கடமையில் நான் கண்ணா இருக்கிறதுனால தான் உங்களுக்கு என்ன பிடிக்குது. முடிச்சுட்டு வந்துடுறேன். பாய்.